ஏண்டி கத்துற? மரியாதையா உண்மையை சொல்லு. சொல்லுடி, சொல்லு, சொல்லு, சொல்லு. உன்னை என்ன செய்றேன் பாரு. எழுந்திருடி, எழுந்திரு. போட்டுக்கு கொடுத்த ரவிக்கு எல்லாம் காணாமே எங்கடின்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி புடிவாதமா பிடிக்க. நீ பட்னி கிடந்தா மட்டும் நான் விட்டுடுவேன் நினைக்கிறியா? அடிக்காதீங்க சித்தி. அடிக்காம பெத்த அப்பனையே காட்டி கொடுக்கிற உனக்கு கல்யாணம் வேற கேக்குதாடி? சொல்லுடி, சொல்லு. டேய் தம்பி, இவளை வெளியே விட்டா இவங்க அப்பா மட்டும் இல்ல நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். இவ வெளியே போகாம நீ தான் பாத்துக்கணும். என்னங்க புரியாம பேசுறீங்க? இப்ப உங்க பொண்ணோட வாய் அடக்கல, அப்புறம் நம்ம எல்லாரும் ஒட்டு மொத்தமா அடங்கி போயிட வேண்டியதுதான். ஐயா ஐயா, உங்களை பாக்கிறதுக்கு தூக்கநாயக்கம் பாலத்துல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. இது பாருங்க, 5-6 தடவை லெட்டர் போட்டாச்சு, 2-3 தடவை ஆள் அனுப்பிச்சும் பார்த்தாச்சு. நீங்க கல்யாணத்தை நடத்துற மாதிரியே தெரியலையே. அதான் 2 ஒண்ணு கேட்டு போலான்னு வந்தனுங்க. என்னப்பா சும்மாறா, எத்தனை நாளைக்கு காத்துட்டு இருக்கிறத? என்னங்க இது? இந்த கல்யாணம் நடக்கலையேன்னு முறைப்படி வருத்தப்பட வேண்டியது நாங்க. நீங்க ஏன் அனாவசியமா ஆயிட்டுக்கிறீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா. உங்க பொண்ணுக்கு எங்க பையனை பிடிச்சிருக்குது, வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சனாதான் பொண்ணு கேட்டே வந்தோம். இப்ப இந்த மாதிரி பேசுற என்னமா அர்த்தம் சொல்லுங்க சக்கர கவுண்டர?